पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्म सुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம். வியாச பாஷ்யத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 26வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். 26வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, புவன கோஷ ஞானம் சூரிய சம்யமாத். புவன ஞானம் சூரிய சம்யமாத்துன்னு சொல்லலாம், புவன கோஷ ஞானம் சூரிய சம்யமாத்துன்னு சொல்லலாம். பாட்டு வேதம் இருக்கு ரெண்டுத்துலையும். சூரியன்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியனை சுற்றி இருக்கிற மொத்த அதோட பிரகாசம் எங்கெல்லாம் வியாபிச்சிருக்கோ அந்த மொத்த புவனத்தை பற்றின ஞானமானது அந்த சம்யமத்தை செய்கின்ற யோகிக்கு உண்டாகின்றது. அதான் அர்த்தம் பார்த்துருக்கோம். புவனம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 7 லோக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். கீழே இருந்து எடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, அவீச்சின்னு சொல்லக்கூடிய லோகம் கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவீச்சின்னு சொல்றோம். அந்த அவீச்சிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லோக்கங்களா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அவீச்சின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சேரு, பங்கலோகம் அப்படின்னு பேர். சேருல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் வாசம் பண்ணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பாதாளங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பூமியிலேயே தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. சேத்துல இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவீச்சி நரக்கம்னு பேர். அதுக்கு கீழே வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவியோடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மகாகாலம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அம்பரீஷம்னு ஜலதத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பரீஷம். அக்னியில வாசம் பண்ணுறது ரௌரவம், வாயுல வாசம் பண்ணுறது மகாரௌரவம், ஆகாசத்தில் இருக்கிறது வந்து காலசூத்திரம், அதுக்கப்புறம் தமஸ் இருட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமிஸ்ரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நரக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நரக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் அத்தல வித்தல சுத்தல பாதாளத்தையும் ஒன்றாவும் சொல்லுவாங்க, பிரிச்சும் சொல்லுவாங்க. 2 விதமான இது இருக்கு. பெரியவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தல வித்தல சுத்தல பாதாளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இல்லை, எல்லாமே இந்த பூமியிலேயே இருக்குது. நரக்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, நரக்கங்கள் எங்கேயோ சித்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கார், இது பண்ணுறார், யமலோக்கங்கள் இருக்குது அப்படின்லாம் அதெல்லாம் இல்லை, எல்லாமே இந்த லோக்கத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தல வித்தல சுத்தல பாதாளத்தையும் இந்த நரக்கங்களையும் ஒன்றாக்கிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாத்தாளம், அபீச்சின்றதுக்கு பதிலாக பாத்தாளம்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரசாத்தலம் வந்து பார்த்தீங்கன்னா மகாகாலத்துக்கு ரசாத்தலம்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பரீஷத்துக்கு வந்து மகாதலம், ரௌரவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலாதலம், அதுக்கப்புறம் காலசூத்திரத்துக்கு வந்து சுத்தலம், அதுக்கப்புறம் அந்ததாமிஸ்ரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே காலசூத்திரம் மகாரௌரவம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தலம், வித்தலம் வந்து காலசூத்திரம், அதுக்கப்புறம் அந்ததாமிஸ்ரம் வந்து அத்தலம். அத்தலம் வித்தலம் சுத்தலம், அத்தலம் வித்தலம் சுத்தலம், தலாத்தலம் மகாதலம் ரசாத்தலம் பாத்தாளம். அந்த ஒவ்வொரு 2 இதையும் நான் போட்டிருக்க டேபிள்ஸ் அந்த 2த்தையும் ஒன்றாச்சு பார்த்துக்க வேண்டியது.
8வதா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 கீழே இருக்கு, 8வது இந்த பூமி, வசுமதி பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த பூமிக்கு மேல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி வரைக்கும் இருக்கக்கூடிய கீழே இருந்து 7 இந்த பூமி 8 லோகங்களுக்கும் என்ன பேருனா பூஹு அப்படின்னு பேர், பூர் லோகம். இந்த பூமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லோகங்கள் இருக்குன்னா நிறைய இருக்கு. அந்தரிக்ஷ லோகம்னு பேரு, பொதுவா காமனா வானலோகம், அந்தரிக்ஷ லோகம்னு பேரு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா புவர் லோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் சுவர் லோகம்னு சொல்லக்கூடியது இந்திரன் வசிக்கக்கூடிய சொர்க்கம், அது சுவர் லோகம்னு பேரு. இந்த சொர்க்கத்துக்கு மேல சொர்க்கத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் தேவர்கள் வாசம் பண்ணக்கூடிய லோகங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால் அடையக்கூடிய சொர்க்கலோகம் முடிஞ்சிடும். அதுக்கு மேல கருமிகள் வந்து போக முடியாது. கருமிகள் யாரும் சொர்க்கத்துக்கு மேல போக முடியாது. எவ்வளவு பெரிய யாகங்கள்லாம் நடக்குது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேத பண்டிதர்கள்லாம் இருக்காங்க, நல்லா கர்மகாண்டம் பண்றவங்களா இருக்காங்க. ஆனா எல்லாரும் எதோட ஸ்டாப் அப்படின்னா சொர்க்கத்தோட இந்திரலோகத்தோட ஸ்டாப். அதுக்கு மேல இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா என்ன இருக்கு, மகா ஜன தப சத்தியம்னு 4 லோகங்கள் இருக்கு. இதுல மகர் லோகம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி லோகம் அப்படின்னு பேர். பிரஜாபதினா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வசிஷ்டர் மாதிரி நிறைய பிரஜாபதிகள், 108 பிரஜாபதிகளை சாஸ்திரம் சொல்லுது. 101 பிரஜாபதி, 101 பிரஜாபதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்கதான் நமக்கு எல்லாத்துக்கும் அப்பா. இந்த கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா பண்ணவங்க, எல்லாத்தையும் சந்ததி எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்களது வந்து சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய மகர் லோகம். அந்த மகர் லோகத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜன தப சத்தியம்னு சொல்லக்கூடிய 3 லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் அப்படின்னு பேர். இந்த பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜன தப சத்தியம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உபாசனைகள்னால, மக ஜன தப சத்தியம் 4மே உபாசனையினால அடையக்கூடியது. இந்த 3 லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தேவலோகங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கிறது எல்லாத்துக்கும் பேரு சுவ அப்படின்றதுல இண்டிகேட் பண்ணப்படும். அப்போ பூமி வரைக்கும் இருக்கிறது புவஹா, பூமிக்கு மேல இது வரைக்கும் துருவ நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிறது பூஹு புவஹா, அதுக்கப்புறம் சுவகான்றது சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற எல்லா லோகங்களும். அப்ப பூர்புவ சுவகான்னு சொல்லிட்டீங்கன்னாவே மொத்தமா 7 லோகங்களும். அதனால தான் நான் எங்க பேசும்போதும் என்னோட பழைய கிளாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பூர்புவ சுவகான்னு வந்துச்சுனாவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 லோகங்கள்னா 3 லோகங்கள் எடுக்காதீங்க, 7 லோகங்கள் 7 லோகங்கள் எல்லா இடத்துலையும் இன்டர்பிரிட்டேஷன் நான் பண்ணிக்கிட்டே வருவேன். ஏன் அப்படின்னா பூர்புவசுன்றது 7 லோகங்களோட இண்டிகேஷன், அவ்வளவுதான், உபலட்சணம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 51வது பேஜில் கீழே இருந்து பார்க்கணும். பூமேர் இயம் அஷ்டமி சப்தத்வீபா வசுமதி அப்படின்னு பேர். இயம் பூமி, பூமி இயம் அப்படின்னா இயம் பூமி, இந்த பூமியானது அஷ்டமி, கீழே இருந்து 7 பாதாள லோகங்களுக்கு அடுத்து 8வதா இருக்கிறது. இந்த 8வதா இருக்க பூமி வந்து சப்தத்வீபா, 7 தீபங்களை உடையது. இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கடலால சூழப்பட்டதா இருக்கு, 7 தீபங்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வசுமதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எல்லா வெல்த்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கிறது, அதனால அதுக்கு பேர் வந்து வசுமதி அப்படின்னு பேர். வசுனா வெல்த்துன்னு அர்த்தம், செல்வம். அதுக்கப்புறம் யஸ்யாகா மேரோகோ மத்தியே பர்வதராஜக காஞ்சனக. இந்த பர்வதராஜன் அப்படின்னு யாருக்கு பேரு அப்படின்னா பர்வதராஜகுமாரி அப்படின்னு பார்வதிக்கு பேர் வச்சிருக்கு பார்த்தீங்களா, பார்வதி அம்மாக்கு. அந்த பர்வதராஜன் யாரு அப்படின்னா சுமேரு பர்வதம். சுமேரு பர்வதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா மொத்தம் காஞ்சனக, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்வதம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல கோல்டு கலர்ல அந்த சுமேரு பர்வதம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால்தான் மேரு பர்வதம் வந்து எங்கேயாவது வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன். வெள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மேரு பர்வதத்தை இந்த மேரு பூஜை பண்றாங்கல்ல, அங்க எங்கேயுமே வெள்ளி இருக்காது உங்களுக்கு. நாங்க என்ன பண்ணுவோம், கோல்டு பிளேட் போட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா, தங்கம் இல்லைன்னா கோல்டு பிளேட் பண்ணி தான் பூஜையை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா மேரு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சனம், காஞ்சனம்னா தங்கத்தால் ஆன மலை, மேருமலை. அந்த மேருமலையில இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்ய ராஜத வைதூரிய ஸ்பட்டிக ஹேமமணி மயானி ஸ்ருங்காணி. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜத்தை அப்படின்னா அதுல ஒரு பீக் வந்து பீக் மொத்தம் எத்தனை பீக் இருக்கு, 1 2 3 4 பீக் இருக்கு. 4 பீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வெள்ளியால் ஆனது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வைடூரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வைடூரியம் எப்படி இருக்கும், ஒரு எல்லோயிஷா
ஒரு கிரீன் கலந்து ஒரு எல்லோயிஷா இருக்கிற கலர், அது வைடூரியத்தோட கலர். வைடூரிய மணிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் தெரிஞ்சிடும். கோல்டு கலர்ல நீங்க இந்த என்னது இருக்கும் அது நல்லா பார்த்தா தெரியும் என்னது, இந்த சரி ஏதோ நீங்களே பார்த்துங்க. கோல்டு கலர்ல உள்ளுக்குள்ளார ஒரு கிரீன் கலந்த மாதிரி கலர். பூனைக்கண்ணு கரெக்ட். நான் ஏதோ சிமிலாரிட்டி இருக்கேன் பூனைக்கண்ணோட இது. அது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைடூரியம். அதுக்கப்புறம் ஸ்பட்டிகம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், வெள்ளைன்னு கூட சொல்ல முடியாது, கலர்லெஸ். ஏன்னா ஸ்பட்டிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கலரே இருக்காது, அது ஸ்பட்டிகம். ஹேமமணி அப்படின்னா தங்கம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 சிகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மேருவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மேருலாம் எங்கேயும் இல்லைங்க, இந்த ஹிமாலயாஸே மேரு அப்படின்னு நீங்க ரிஷிகேஷ்லாம் பாடம் எடுக்கிறவங்கலாம் அப்படிதான் எடுப்பாங்க. இந்த மலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிகரங்கள் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுத்தி வரும்போது வந்து ஒரு சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மாதிரி பளபளக்கும், ஒரு சமயத்துல வைடூரிய மாதிரி இருக்கும், ஒரு சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிக்க மாதிரி இருக்கும், கலரே இல்லாம. இன்னொரு சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்கும். இதுதான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, சிருங்காணி. அதுக்கப்புறம் எங்க போச்சு, சிருங்காணி தத்திர வைதூரிய பிரபா அனுராகாத் நீலோத்பல பத்திர ஷியாமோ நபசோ தட்சிண பாக. நம்ம இப்ப எங்க வாசம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேரு பருவதத்துல தட்சிண பாகே. நீங்க வந்து எங்கேயாவது சங்கல்பம் பண்றது எல்லாத்தையும் இனிமே வந்து பார்க்கணும். எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, இல்லை யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கல்பங்கள்லாம் இருக்கும். அந்த சங்கல்பத்துல வந்து சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மேரு பருவதத்துல தட்சிண பாகம் தெற்கு திசையில நம்ம இருக்கோம். நம்மளுடைய லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திசை. அந்த தெற்கு திசை எப்படி இருக்குன்னா வைடூரிய பிரபா அனுராகாத். இந்த வைடூரிய பிரபா இருக்கு பாத்தீங்கன்னா, வைடூரிய மணி இருக்குல்ல, அதோட பிரபா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். வைடூரிய பிரபானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, குருவோட வியாழ கிரகம் இருக்குல்ல, என்ன சொல்லுவீங்க வியாழனுக்கு இங்கிலீஷ்ல? ஜூபிட்டரா சொல்லுவீங்க? ஆமா, ஜூபிட்டர்ல இருந்து வரக்கூடிய பிரகாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைடூரிய பிரகாசம்னு பேர். அதோட பிரபாவனால வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்க குரு, அதோட பிரபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே மெதுவா பரவி மெதுவா கம்மியாயிட்டே போகும். அந்த கம்மியாக அந்த இடத்துல நீலோத்பல பத்திர ஷியாமோ. நீலோத்பலம் அப்படின்னா தாமரையோட, பத்திர அப்படின்னா இலை, தாமரை இலை இருக்குல்ல, தாமரை இலையில ஒரு டார்க் கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டார்க் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வானத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வியாழ கிரகத்தோட ஜூபிட்டரோட அந்த வைடூரிய பிரபாவம் கம்மியாகி அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த தாமரை இலையோட கலர் டார்க் கிரீன், அந்த கிரீனோட இது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அப்ப என்ன இருக்குன்னா அந்த மாதிரி நபசோனா ஆகாசத்தை உடையதா தட்சிண பாகம் இருக்கிறது. இப்ப நம்ம இங்க பாக்குறோம், வானத்தை பார்க்கும்போது டார்க்கா இருக்குல்ல கலர். இது ஒரு நல்ல டீப்பா பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கலர் அங்க இருக்கும். ஒன்னு நீலம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பச்சை, மயில் பச்சை நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த மயில் கலர்ல இருக்கக்கூடிய பச்சையும் நீலமும் கலந்த கலர் தான் இந்த ஆகாசம். நமக்கு டீப்பா நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது சாமி இது வெள்ளையா இருக்கே, லைட்டு இது இருக்க நீல கலர்ல இருக்கே, ப்ளூ கலர்ல இருக்கே அப்படின்னா இல்லை, நீங்க இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமா போக இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீப் ப்ளூ ஆகும். அந்த டீப் ப்ளூவை தாண்டி போனீங்க அப்படின்னா டீப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரீனா. அந்த டீப் கிரீனை தாண்டி நீங்க போக மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வைடூரியத்தோட இது ஒவ்வொரு திசையில போகும்போது ஒவ்வொன்று கிடைக்கும். அந்த ஜூபிட்டரை நோக்கி போகும்போது மெதுவா பிரபா வைடூரியத்தோட பிரபா வந்து வர ஆரம்பிச்சு. ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும். இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் தான். இல்லை இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்க, அது இன்னும் டைம் இருக்கு, அது கொஞ்சம் வரப்போகுது. அப்ப இந்த கலர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கும் போது எங்க வந்தோம், நபசோ தட்சிணோ பாகக. இப்ப நம்ம இருக்கிறது மேரு பருவதத்துல தெற்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா தட்சிண பாகத்துல இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மேரு பருவதத்தோட பூர்வ பாகம் அப்படின்னா என்ன அர்த்தம், கிழக்கு திசை.
அந்த கிழக்கு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வேத கலர்ல இருக்கும். ஸ்வேதகா பூர்வகா. மேரு பர்வதம் இப்படி இருக்கு, ஒரு கோணம் வந்து கவுத்து போட்ட மாதிரி இருக்கு. அதுல நம்ம இருக்கிறது தட்சிண பாகம். தட்சிண பாகம் மாறி அப்ப மேரு பர்வதத்துக்கு என்ன சுவாமி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஆச்சாரியார்கள் சொல்லுவாங்க, பெரிய பிளாக் ஹோல் இதான் வந்து மேரு பர்வதம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க பிளாக் ஹோல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட நான் லேட்டஸ்டா பார்த்த வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரி 6000 8000 10,000 ஏதோ ஒரு கணக்கு போடுங்க, பாட்டுல சரியா கவனிக்க. அத்தனை சூரியனை உள்ள போடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. நம்ம சின்ன சின்னதா பிளாக் ஹோல் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மொத்த யூனிவர்ஸையும் கட்டி போடுற மாதிரி ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அந்த பிளாக் ஹோல்ல தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. அது என்ன சக்தி அப்படின்னா ஆகர்ஷண சக்தி உடையது. அந்த பிளாக் ஹோல் வந்து பெரிய ஆகர்ஷணத்தை உடையது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட கனெக்ஷன்ல தான் இந்த மொத்த பிரம்மாண்டமும் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுல ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிசுமார சக்கரம் அப்படின்னு ஒன்று சொல்ல போறோம். சிசுமார சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அதோட பின்பாகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த துருவ நட்சத்திரங்கள் எல்லாம் வால் பகுதியில இருக்கு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிசுமார சக்கரமும் இங்க வந்து சிசுமார சக்கரத்தை பத்தின வர்ணனை இல்லை. சுமேருன்றதுக்கு அர்த்தம் சிசுமாரி சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கும் ஒரு கோட். இதுல 4 திசைகள் இருக்கு. 4 திசையில தெற்கு திசையில நம்ம இருக்கோம். இதே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில பூர்வ திசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்கும்னா ஸ்வச்சமா ஸ்வேதக வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த இடத்துல யாரு அப்படின்னா சந்திரனோட பிரகாசம் அதிகமா இருக்கிறது, சந்திர கிரகத்தோட. அதுக்கப்புறம் ஸ்வச்சக பশ্চিமக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பশ্চিம திசை அப்படின்னா மேற்கு திசை, வெஸ்ட். அந்த வெஸ்ட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வச்சம் அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். சூரியனோட பிரபா அந்த இடத்துல உண்டாகும். அப்புறம் குரண்ட காபக உத்தரகா. வடக்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல வந்து குரண்ட காபக அப்படின்னா குரண்ட புஷ்பம் அப்படின்னு ஒரு தங்கத்தாலான ஒரு புஷ்பத்தோட கலர் குரண்ட புஷ்பம்னு பேர். அந்த குரண்ட காபன்றது கோல்டு கலர்ல என்ன இருக்கும், உத்தர பாகம் கோல்டு கலர்ல இருக்கும். தட்சிண பார்ஸ்வே ச அஸ்ய ஜம்பூஹு. நம்மளுடைய இந்த நம்ம பூமி இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன பேருனா ஜம்பூ தீபம் அப்படின்னு பேர். இந்த ஜம்பூ தீபம் எங்க இருக்கு அப்படின்னா தட்சிண பார்ஸ்வே. என்ன அப்படின்னா தென்கிழக்கு திசையில நம்மளோட பார்ட் மேரு பருவதத்தோட மேரு பருவதத்துல தென்கிழக்கு திசையில என்ன சிமிச்சேச்சு, நான் ஏதோ தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். தென்கிழக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, இருக்கா? இருக்கு. சரி, அப்ப தென்கிழக்கு திசையில வந்து நம்மள ஜம்பு தீபம் இருக்கு. ச அஸ்ய ஜம்பூஹு யதோ அயம் ஜம்பூ தீபக. எந்த இந்த ஜம்பு தீபம் இருக்கோ அது தட்சிண பாகத்துல தட்சிண கிழக்குல மேற்குல தட்சிணம் தென்கிழக்குல இருக்கு. தஸ்ய சூரிய பிரச்சாராத். இந்த சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தி வருது. எங்க சுத்தி வருது அப்படின்னா மேரு பருவதம் ஒரு கோன் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கோனை சுத்தி இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பிரச்சாராத் ராத்திரின் தீபம் லக்னமிவ வர்த்ததே. வாஸ்தவத்துல சூரியன் சுத்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் சுத்தலைங்க. அது சுத்துற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு சுத்தி வருது. வாஸ்தவத்துல சூரியன் சுத்தல, சூரியன் சுத்தற மாதிரி. அதாவது சொல்றது சூரிய பிரச்சாராத் ராத்திரி தீபம் லக்னமிவ விவர்த்ததே. சுத்தி வர மாதிரி ராத்திரியும் பகலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிட்டே இருக்கு. எது சுத்துது? பூமி சுத்துது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஆனா பூமி சுத்த நமக்கு ராத்திரியும் பகலும் உண்டாக மாதிரி தெரியும். ஆனா பார்வைக்கு எப்படி தெரியுது? சூரியன் சுத்தி வர மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. ஆனா வாஸ்தவத்துல என்ன தெரியுங்களா உங்களுக்கு, மேரு பருவத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய மண்டலமே வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியுமா இந்த சூரிய மண்டலமே சுத்துது அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. இதான் இங்க. இதுக்கப்புறம் தஸ்ய நீல ஸ்வேத சிருங்கவந்தா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தஸ்ய அப்படின்னா அந்த ஜம்பு தீபத்துல, ஜம்பு தீபம்னா நம்ம வசிக்கிற பூமிக்கு பேரு ஜம்பு தீபம்னு பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மூணு பர்வதங்கள் இருக்கு. என்னன்னா நீல பர்வதம், ஸ்வேத பர்வதம், அதுக்கப்புறம் சிருங்கவந்தக அப்படின்னு 3 பர்வதங்கள் இருக்கு. உதீச்சீனாகா திரைய பருவதா.
இதே ஜம்பு தீபத்துல 3 பர்வதங்கள் சொல்லியாச்சு. நீல பர்வதம் இருக்கு, வெள்ள பர்வதம் ஸ்வேதம், அதுக்கப்புறம் சிருங்கவந்தகனா சிகரத்தை உடைய பர்வதம் அப்படின்னு 3. அதோட உதீச்சி திசை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உத்தர திசை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வடக்கு திசை. வடக்கு திசையில திரையக பருவதா 3 பர்வதங்கள் இருக்கு. என்ன பர்வதம் அப்படின்னா த்விசகஸ்ர ஆயாமாக 2000 யோஜனா. யோஜனானா 2000 த்விசகஸ்ர ஆயாமக. யோஜனான்ற வார்த்தை விட்டு போயிருக்கு. யோஜனா தூரம் அப்படின்னா ஒரு யோஜனான்றது 8 இருந்து 16 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிறத ஒரு யோஜனான்னு சொல்றோம். 2000 யோஜனா விஸ்தாரத்தை உடையதா அங்க வந்து பாத்தீங்கன்னா பர்வதங்கள் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பர்வதமா இருக்கு. தத்து அந்தரேஷு அந்த பர்வதங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்வதத்திலையும் வந்து 3 வருஷாணி. எத்தனை பர்வதம் பார்த்திருக்கோம்? நீல ஸ்வேத சிருங்கம் பார்த்திருக்கோம். இந்த 3 பர்வதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா 3 ஒவ்வொரு பருவத்தையும் 3 வருஷங்கள். வருஷங்கள்னா தேசங்கள்னு அர்த்தம். 3 வருஷங்கள்னு சொல்லக்கூடிய தேசங்கள் இருக்கிறது. அது எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ நவ யோஜன சகசிராணி. 9 யோஜன சகசிரம்னா 9 எவ்வளோ? 81 யோஜனா. 81 யோஜன சகசிரம் 81,000 யோஜனை தூரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தீங்க. 81 இன்ட்டு 81 இன்ட்டு 16 போட்டு இன்ட்டு 1000 போட்டுட்டீங்கன்னா அவ்வளோ விஸ்தாரத்தை உடையதா பர்வதங்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரமணகம் ஹிரண்மயம் உத்தராகா குரவைதி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 பர்வதங்கள் இருக்கா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்மய பர்வதம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் ரமணக பர்வதம்னு ஒண்ணு, அப்புறம் உத்தர குருன்னு பெயர் கண்ட 3 வருஷங்கள் அதுல ஒவ்வொன்றுத்துலயும் இருக்கு. இதோட விஸ்தாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா 81,000 யோஜனா தூரங்கள் அப்படின்னு உட்கார்ந்து பொறுமையா படிச்சுங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு ஒவ்வொன்றுத்துலயும் 3 வந்துடணுமா? ஒவ்வொன்றுத்துலயும் 3 என்னெல்லாம் இருக்கு திரும்ப சொல்றாரு. நிஷத, ஹேமகூட்ட, ஹிமசைல, தட்சிணதக 4 திசையில ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொன்று சொல்றாரு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரமணகம் ஹிரண்மயம் உத்தராகான்னு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நீலஸ்வேத சிருங்கவந்தகன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இங்க 3வது சொல்றாரு நிஷத ஹேமகூட்ட ஹிமாச்சல. இது தட்சிண பக்கம். தென் திசை பக்கத்துல வந்து நிஷத பர்வதம், ஹேமகூட்ட பர்வதம், ஹிமச்சைல பர்வதம்னு 3. அதுக்கப்புறம் இது எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா த்விசகஸ்ர ஆயாமாக. ஒவ்வொருத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? த்விசகஸ்ரம்னா 2000 யோஜனா தூரங்களை உடையதா அந்த ஒவ்வொரு பர்வதங்களும் இருக்கு. தது அந்தரேஷு அந்த பர்வதங்களுக்குள்ளார நிஷத ஹேமகூட்ட ஹிமச்சைல இருக்குல்ல, அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷாணி. அதுக்குள்ளார 3 பர்வதங்கள் இருக்கு. என்ன இருக்கு? நவ நவ யோஜன சகசிராணி. அந்த அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தட்சிண பாகத்துல நிஷத ஹேமகூட ஹிமச்சலன் இருக்கு. அந்த 3 பர்வதங்களுக்குள்ளாரையும் 3 பர்வதங்கள் இருக்குல்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிவர்ஷம், கிம்புருஷம், பாரதமிதி 3 பர்வதங்கள் இருக்கு. அப்ப தட்சிண பாகத்துல இப்ப நம்ம இருக்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தட்சிண பாகத்துல நிஷத, ஹேமகூட்ட, ஹிமசைலன்னு 3 பர்வதம். அந்த 3 பர்வதங்களுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா நவநவ சகஸ்ர யோஜன சகஸ்ரான் 9 81,000 லென்த் உடையது. இதுலயும் பாட்ட பேதம் இருக்கு. என்னன்னா அர்த்த பேதம் பண்றாங்க. 9 யோஜன சகஸ்திரம்னு எடுக்கிறவங்க இருக்காங்க. 9 81,000 யோஜனா தூரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. டீக்காக்காரங்கள வித்தியாசப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஹரிவர்ஷம், கிம்புருஷம், பாரதமிதி 3 பர்வதங்கள் அதுக்குள்ளார இருக்கு. ஹரிவர்ஷ பர்வதம், கிம்புருஷ பர்வதம், அப்புறம் பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பர்வதங்கள். இதுக்கப்புறம் சுமேரோகோ, அடுத்த பேஜ் 53வது பேஜ். சுமேரோகோ பிராச்சீனா பத்ராஸ்வா. சுமேருவோட பிராச்சீன திசை அப்படின்னா கிழக்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? பத்ராஸ்வா. இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது மால்யவத்து சீமானக. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராச்சீன திசையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மால்யவத்து சீமானக. மால்யவத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம் இருக்கு. அந்த தேசம் வரைக்கும் இருக்கிற தேசத்துக்கு பேர் வந்து சின்ன 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 நிறைய தேசங்கள்
குட்டி குட்டி குட்டியா தீவுகளா இருக்கு. அதுக்கெல்லாம் பேர் வந்து பத்ராஸ்ச அப்படின்னு பேர். பத்ராஹா அப்படின்னு நிறைய சின்ன சின்ன லேண்ட் எல்லாம் அங்கங்க தேசங்களா இருக்குது. அப்புறம் பிராச்சீனாகா கேத்துமாலா கந்தமாதன சீமானக, கந்தமாதன பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்கு. அந்த கந்தமாதன பர்வதத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே கிழக்கு திசையில இருக்கிறது எல்லாத்துக்கும், கிழக்குல மேற்கு பிராச்சீனா மேற்கு திசையில இருக்கிறது எல்லாத்துக்கும் பேரு கேத்துமாலா தேசங்கள்னு பேரு. அந்த கேத்துமாலா தேசங்கள் நிறைய குட்டி 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 குட்டியா நிறைய தேசங்கள், சின்ன சின்ன தேசங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மத்திய வருஷம் இலாவிருத்தம், நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலுத்துக்கும் கிழக்கு மேற்கு வடக்குக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, மத்தியத்துல இலாவிருஷம் அப்படின்னு இலாவிருத்தம்ன்ற ஒரு தேசமானது அந்த இடத்துல இருக்கு. தது ஏதத்து யோஜன சதசகஸ்திரம் சுமேரோர் திஷிஷ்ட தது அர்த்தேன வியூடம். இதெல்லாம் உட்கார்ந்து பொறுமையா பார்க்கணும். நாங்க இந்த கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் கிட்ட பழசெல்லாம் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப உட்காந்து போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நான் இப்போ பேச ஆரம்பிச்சுன்னு ரொம்ப கிளாஸ் போர் அடிச்சேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டிரான்ஸ்லேஷன் இருக்கிறத எடுத்து படிச்சுக்க, நான் எழுதிருக்கிறத படித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இருக்க ஜம்பு தீபம் இருக்குல்ல, இந்த ஜம்பு தீபம் எப்படிப்பட்டது அப்படின்னா தது ஏதத்து யோஜன சதசகஸ்திரம், 1,00,000 யோஜனா தூரத்தை உடையது இந்த ஜம்பு தீபம். இந்த ஜம்பு தீபத்துல சுமேரோர் திஷி, இந்த ஜம்பு தீபம் தட்சிண திசையில தெற்கு திசையில இருக்கு. அந்த ஜம்பு தீபத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 வந்து பாத்தீங்கன்னா டயா வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 யோஜனா தூரம். இதுல 50,000 யோஜனா தூரத்துக்கு அதோட ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 50,000 யோஜனா தூரம் வரைக்கும் அதோடது இருக்கும். அதனால தான் இங்க சொல்லுது என்னன்னா ததியேதத்து யோஜன சதசகஸ்திரம் சுமேரோஹோ திஷி தது அர்த்தேன வியூடம். 50,000 அர்த்தேன அப்படின்னா பாதி 1,00,000 பாதி வந்து 50,000 யோஜனா தூரத்தினால வியூடம்னா வியாப்தம்னு அர்த்தம். அந்த ஜம்பு தீபம் வியாபிக்கப்பட்டதா இருக்கு. அப்ப 1,00,000 யோஜனா தூரம், அதுக்கப்புறம் 50,000 வந்து பாத்தீங்கன்னா அதோட டயா வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷன் இதோட வியாபிக்கப்பட்டதா ஜம்பு தீபம் இருக்கு. ச கலு அயம் சதசகஸ்திர ஆயாமோ ஜம்பு தீபக. இந்த விதமா ச கலு அயம் ஜம்பு தீபக, இந்த ஜம்பு தீபம் எவ்வளவு தூரம் அப்படின்னா சதசகஸ்திர ஆயாமோ ஜம்பு தீபக, 1,00,000 யோஜனா தூரத்தை உடைய இந்த விஸ்தாரத்தை உடைய இந்த ஜம்பு தீபக ததோ த்விகுணேன. இந்த ஜம்பு தீபத்தை சுத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஜம்பு தீபத்தை மட்டும் தனியா ஒவ்வொன்றா தனித்தனியா பிக்சர் போட்டுக்கணும். ஜம்பு தீபம் 1,00,000 யோஜனா, அது மாதிரி த்விகுணம் அப்படின்னா 2 மடங்கு அதிகமா. அப்போ 2 மடங்கு அதிகமா லவனோததினா வலையா கிருதினா வேஷ்டிதா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு போட்டீங்க அப்படின்னா இந்த ஜம்பு தீபத்தை நடுவில் வச்சு அது மாதிரி 2 மடங்கு. ஜம்பு தீபத்தோட அளவு என்னது 1,00,000 யோஜனா. அப்ப அது மாதிரி 2 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 2,00,000. 2,00,000 யோஜனா தூரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா உப்பு கடலானது சூழப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுடைய கடல் வந்து பாத்தீங்கன்னா உப்பு கடல் தானே நமக்கு சுத்தி இருக்கிற கடல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2,00,000 யோஜனா தூரத்துல சுத்தி இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு ஆச்சரியர் சொல்றாரு, இது எப்படி இருக்குன்னா வலைய ஆக்கிருதினா வேஷ்டித. ஒரு வளைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா அந்த பூமியை சுத்தி ரவுண்டா இருக்கு. வளையல் மாதிரி ஆக்கிருதினா ஆக்காரத்தை உடையதா சுற்றி வளைத்திருக்கிறது வேஷ்டிதக. அதுக்கப்புறம் ததஸ்ச த்விகுணா. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவுல லேண்டை சுத்தி ஒரு கடல், அதுக்கப்புறம் ஒரு லேண்டு, அதுக்கப்புறம் ஒரு கடல், அதுக்கப்புறம் ஒரு லேண்டு, அதுக்கப்புறம் ஒரு கடல் அப்படின்னு என்ன பண்ணணும், ரவுண்டா போட்டுக்கிட்டே வரணும். கடல் வரும், கடலுக்கு அப்புறம் லேண்டு வரும், லேண்டுக்கு அப்புறம் கடல் வரும், கடலுக்கு அப்புறம் லேண்டு வரும். 7 கடல் வந்து வந்துடும், 7 லேண்டு வந்துடும். ஒன்றை சுத்தி அப்படி கல்பனா பண்ணும்.
அப்படி கற்பனை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ததஸ்ச த்விகுணா த்விகுணா எத்தனை தீபம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சப்த தீபாச்ச மேதினின்னு பார்த்துருக்கோம்ல. இந்த மேதினின்ற பூமி 7 தீபங்களை உடையது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டது. என்னென்ன கடல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸ் போட்டிருக்கேன். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஷாக்க தீபம், குஷதீபம், கிரௌஞ்ச தீபம், ஷாலமல தீபம், கோமேதக தீபம், புஷ்கர தீபாக அப்படின்னு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 தீபங்கள். 6 தீபம் ஜம்பு தீபத்தோடு சேர்த்தீங்கன்னா 7 தீபங்கள் வருகிறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்துக்கும் மற்ற சாஸ்திரங்களுக்கும் இங்கே சொல்லியிருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அடுத்த பேஜில் வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பாருங்க. டேபிளில் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க வருஷக்கிரமம் என்னது, இங்கே இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்பு தீபம். அதுக்கு அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஷாக்க தீபம், குஷதீபம், கிரௌஞ்ச தீபம், ஷால்மல தீபம், கோமேத தீபம், அப்புறம் புஷ்கர தீபம் அப்படின்னு 7 இங்கே ஆர்டர் கொடுத்துருக்கு. ஆனால் பாகவதத்தோட ஆர்டர் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்பு தீபத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளக்ஷ தீபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிளக்ஷ தீபம், அப்புறம் ஷால்மலி தீபம், அப்புறம் குஷத்வீபம், கிரௌஞ்ச தீபம், அதுக்கப்புறம் ஷாக்க தீபம், அதுக்கப்புறம் தான் புஷ்கர தீபம் அப்படின்னு ஆர்டர் மாறி இருக்கு. பாகவதத்தில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்த இது இருக்குல்ல, உங்களுடைய மற்ற சாஸ்திரங்கள் தேவி மகாத்மியம், தேவி பாகவதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஆர்டர் தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஆர்டரையும் இந்த இருக்க ஆர்டர்லையும் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ ஜம்பு தீபம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளக்ஷத்வீபம் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஷால்மணி தீபம், அப்புறம் குஷத்வீபம், அப்புறம் ஷாக்க தீபம், அதுக்கப்புறம் புஷ்கர தீபம் அப்படின்னு மொத்தம் 7 தீபங்கள் மொத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொன்றா சொல்லும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆச்சாரியார் சொல்கிறார், இந்த 7 தீபங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்த சமுத்திராச்ச, இந்த 7 சமுத்திரங்கள், இந்த 7 தீபங்களையும் சுற்றி 7 சமுத்திரங்கள் இருக்கு, கடல் இருக்கு, 7 கடல். என்னென்ன 7 கடல் அப்படின்னா ஷர்ஷப ராசி கல்பாகா. ஆச்சாரியர் இங்க சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார், ச விசித்திர சைலாவதம்சா, இந்த விசித்திரமான கடல்களால் சூழப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆனது இருக்கிறது. அதுல என்னென்ன விசித்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இக்ஷு ரச ஒரு கடல். இக்ஷு ரச அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரும்புச்சாறு கடல். என்ன நல்லா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல. எனக்கு கரும்புச்சாறுனா ரொம்ப பிடிக்கும். போய் முண்டு எடுத்து குடிச்சுக்கலாம். அந்த கடற்கரைக்கு போனாலும் எடுத்து குடிச்சுக்கலாம். நம்ம போனோம் அப்படின்னா இந்த மகாபலிபுரத்தில் போய் நாங்கள் குளிப்போம். மகாபலிபுரம், அப்புறம் வந்து பெசன்ட் நகர் பீச்சு. முன்னாடி பெசன்ட் நகர் பீச்சு இப்போ பிஸி ஆகிடுச்சு. அப்போ வந்து இதுதான் வந்து அருமையாக இருக்கும். கோவலம் பீச்சு சூப்பராக இருக்கும். கேரளாவுக்கு போனீங்கன்னா கோவலம் பீச்சு சூப்பராக இருக்கும். என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, நாங்கள் போனோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கரையில் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூக்கு பிடிக்க ஒரு சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு போவோம். குளிக்க போனால் 1/2 மணி நேரம் குளிச்சிங்கன்னா பசி எடுக்கும் பாருங்க, அவனுக்கு பசி எடுக்கும். கடல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாப்பிட்டது எல்லாத்தையும் டக்குன்னு டைஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நாக்கு வந்து கிடந்து என்ன தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ தாகம் தெரியுங்களா இருக்கும். அப்போ நல்லா வாட்டர் பாட்டிலாக வாங்கி வச்சுக்கிட்டு வந்து குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். இதே சக்கரை கடலாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கரும்பு ரசக்கடல் மட்டும் இருந்துச்சுன்னா இக்ஷு ரசம், அதனால சூழப்பட்ட ஒரு கடல். அதுக்கு அடுத்து கரும்பு ரசத்துக்கு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கு, சர்பிர்னா நெய் கடல்னா ஐயோ நெய் விற்கிற விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி மாற மாட்டேங்குது. நல்லா நிப்பாட்டேன், என்னடா அது நெய் எதுக்கு வாங்குறது அப்படின்னு. என்ன விலை விட்டு போயிடுச்சு, 800 ரூபாய் போச்சுன்னு நினைக்கிறேன். கிலோ லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய். கடலே 800 ரூபாய். கடலே இருந்துச்சு அப்படின்னா எடுத்து நல்லா சாப்பிடலாம். சர்பிர். அப்புறம் ததி அப்படின்னா தயிர் கடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை. இந்த அதுக்கப்புறம் இருக்கிற மண்டைன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, மண்டைன்னா என்னது திடீர்னு எங்கேயோ விட்டேன். மண்டை
தயிர் கடலுக்கு அப்புறம் வந்து மண்டக்கடல் என்னது? அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்டன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுறா கடல்னு ஒண்ணு இருக்கு. சுறா மீன் இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அது மண்டை. அதுக்கப்புறம் க்ஷீரனா பால் கடல், கிரௌஞ்ச தீபத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் சுவாது உதக்காக அப்படின்னா நல்ல தண்ணி கடல், அது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது. மொத்தம் 7 கடல்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது சப்த சமுத்திர வேஷ்டிதா, 7 கடலால் சூழப்பட்டதாக, வலய ஆக்கிருத்தையோ, நல்ல வலயமா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கிறதா. லோக பர்வத பரிவாராக, லோக பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்கு. அந்த பர்வதத்தோட பரிவார கூட்டங்கள் அப்படின்னு பேர். இதெல்லாம் அதோட சேர்ந்து இருக்கிறது பரிவாரம். மொத்த ரிலேட்டிவ்ஸா இருக்கக்கூடிய இந்த எல்லா இதுவும் பஞ்சாசத்து யோஜன கோட்டி பரிசங்கியாதாக. இதை எல்லாத்தையும் மெஷர் பண்ணும் அப்படின்னா பஞ்சாசத்துனா 50 யோஜன கோட்டி, 50 யோஜன கோட்டி தூரங்களை உடையதாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த எண்ணிக்கை எல்லாத்துலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து டீக்காக்காரங்க கணக்கு போடுறாங்க. என்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த கணக்கெல்லாம் போட முடியும், கணக்குல ரொம்ப வீக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் வந்து புக்கா பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் டீட்டெயிலா பண்றேன். எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஏன்னா உட்கார்ந்து இதை வந்து நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றது வந்து நம்ம எதையாவது கணக்கு எடுத்தோம் அப்படின்னா, இப்ப சயின்டிஸ்ட் சொல்ற டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்டா ஒத்து வரணும். நிறைய வந்து ஜோசிய சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய தூரத்தையும் வச்சு பார்த்து ஒவ்வொருத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிளியரா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியார் சொல்லுவாங்க, இதெல்லாம் தூரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர் நல்ல ஜோசியர். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப பார்க்காதீங்கப்பா, அதெல்லாம் தனியா பாத்துங்க அப்படின்றது. அப்ப இப்போதைக்கு நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஒரே குடும்பமா லோக பர்வதத்தோட ஒரு குடும்பமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 யோஜன கோட்டி தூரங்களை உடையது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயிடுச்சு. இதுல ஒரு டேபிள் ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க, ஒவ்வொன்னா என்னெல்லாம் பாருங்க. இங்க சொல்லப்பட்ட கிரமம் என்னது? ஜம்பு தீபம். ஜம்பு தீபத்தை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா லவண உதக்கம், லவண சமுத்திரம், உப்பு கடல். அப்புறம் ஷாக்க தீபம்ன்றத சுத்தி இருக்கிறது என்ன பேரு அப்படின்னா தயிர் கடல். அப்புறம் குஷத்வீபத்தை சுத்தி இருக்கிறது நெய்க்கடல். கிரௌஞ்ச தீபத்தை சுத்தி இருக்கிறது பாற்கடல், பாலான கடல். ஷால்மணி தீபத்தை சுத்தி இருக்கிறது சுறா கடல், சுறா மீனா இருக்கும். அது அப்புறம் கோமேதகத்தை சுத்தி இருக்கிறது வந்து பிளக்ஷ தீபம்னு பேரு, அது கரும்புச்சாறு கடலை உடையதா இருக்கு. அப்புறம் புஷ்கர தீபத்தை சுத்தி இருக்கிறது சுத்த ஜலத்தோட உடையது கடலா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். தது ஏதத்து சர்வம் சுப்பிரதிஷ்டித சம்ஸ்தான மண்ட மத்தியே வியூடம். ஆச்சாரியர் சொல்றார் தது ஏதத் சர்வம். இப்ப சொன்னதெல்லாம் இருக்குல்ல, 7 லோக்கங்கள். 7 லோக்கங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜம்பு தீபம், எல்லா தீபங்களையும் சொல்லியாச்சு. எல்லா தீபங்களும் 7 லோக்கங்கள், 7 தீபங்கள், 7 சமுத்திரங்கள், இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அது ஏதத்து சர்வம் சுப்பிரதிஷ்டிதம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல நிலை பெற்றிருக்கு. என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல சிசுமார சக்கரம். அந்த சிசுமார சக்கரம் பாகவதத்துல சொல்லியிருக்கு. அந்த சிசுமார சக்கரம் தான் மேரு பர்வதம் அப்படின்ற பேர்ல சொல்லப்படுது. அதுல நல்லா பிக்ஸ் ஆகி கட்டி வைக்கப்பட்டதாக, தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆகாம அந்தந்த டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராவிட்டி ஃபோர்ஸ் ஏதாவது ஃபோர்ஸ் சொல்லுங்க, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு பக்கத்துலயும் வராது, தூரத்திலையும் போகாம அது அந்தந்த இடத்துல நன்றாக நிலை பெற்று இருக்கின்றன. கொஞ்சம் பக்கத்துல வந்தா என்ன ஆயிடும், சூரியன் வந்து பூமி மேல கொஞ்சோண்டு லவ் வந்துச்சுன்னா, நான் பக்கத்துல வரேன்னு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பூமி இல்லாம போயிடும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போச்சு அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடும். அப்ப என்ன மோசம் பாருங்க. அப்ப இந்த உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அந்தந்த இடத்துல கரெக்டா ஆர்டர்ல இருக்கு. அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? சுப்பிரதிஷ்டித சம்ஸ்தானம் அண்ட மத்தியே. இது எல்லாம் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒரு கோல்டன் எக்குள்ளார கொண்டு வாங்க. முட்டை, இந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ வந்து ஒரு இதை அனுப்பியிருக்கேன் பாருங்க, நேற்றைய அனுப்பினேன்னு நினைக்கிறேன். ஒரு யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் எக்கா கல்பனை பண்ணுங்க. அதுக்கு பேரு அண்டம்னு பேரு. அது கோல்டா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு?
ஹிரண்ய கர்ப்பகா, ஹிரண்ய கர்ப்பனா முட்டை, ஹிரண்ய கர்ப்பகா. அந்த ஹிரண்ய கர்ப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி கீதா படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் படிக்கணும் தெரியுங்களா? நாராயண பரோ வியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம். நாராயணன்றவன் சுத்த பிரம்மம், அந்த சுத்த பிரம்மம் மேலானவன். அந்த நாராயணனுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயா. அந்த மாயைக்கு கீழே, மாயையிலிருந்து அண்டம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாச்சு. அதாவது அவ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம். அண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யக்தத்திலிருந்து உண்டாயிற்று. அப்போ சுத்த பிரம்மத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவ்யக்தம்ன்ற மாயா, மாயைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு அண்டம். அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டா பிரதமஜ. சுத்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்தா ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவத்துல இருந்து முதல்ல உண்டானது அண்டம் உண்டாயிற்று. அண்டம்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் உண்டாச்சு. அந்த அண்டத்துக்குள்ளாரத்தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ட மத்தியே வியூடம். இந்த அண்டத்துக்கு உள்ளாரத்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன கல்பனைகள் எல்லாம் வரிசையா 7 லோகங்களும் 7 தீபங்களும் 7 கடல்களும் சமுத்திரங்களும் நல்லா வியூடம் அப்படின்னா வியாபிச்சு, அந்த அண்டத்தை வியாபிச்சு இருக்கின்றது. அதுக்கப்புறம் அண்டம்னா என்ன அர்த்தம்னா கோலம் இல்லை, நீளமா இருக்கும். முட்டை எப்படி இருக்குமோ, ஒரு கோழி முட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஓவல் ஷேப்ல இருக்கிறது. அதுல அண்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா பிரதானசிய அனுரவயவோ. இந்த அண்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அண்டம் பெருசு இல்ல, ரொம்ப இவ்வளவு பெருசா இருக்கு அண்டம் அப்படின்னு. இந்த பிரதானம்னு சொல்லக்கூடிய அவ்வியக்தம் இருக்குல்ல, அந்த அவ்வியக்தத்தோட அணு அவயவோ, அணு அளவு. இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அணு அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உங்களோட தமிழ் மீனிங்ல என்ன போட்டுருக்கு பாருங்க, அண்டமும் பிரதானத்துடைய அணு அளவுடைய அவயவமாக அப்படின்னு போட்டுக்கணும். அணு அளவு உள்ள அவயவமாக ஆகாசத்துல தெரிகிற மின்மினி பூச்சி போல. ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மினுக்குன்னு ஒரு பூச்சி பறக்கும்ல, அந்த மின்மினி பூச்சி எப்படி பறக்குமோ, ஆகாசம் எவ்வளவு பெருசு, இந்த ஆகாசத்துல வந்து மின்மினி பூச்சி மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இப்ப நம்ம சொல்லப்பட்ட ஒரு அண்டம். அப்ப அந்த அண்டத்துக்குள்ளார 7 தீபம், 7 தீபத்துக்குள்ளார நம்ம ஜம்பு தீபத்துல இருக்கோம். ஜம்பு தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரத தேசத்துல ஒரு சின்ன ஏரியால அல்பமா இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து 2 கொம்பு முளைச்சு போய் நான் யார் தெரியுமா, எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். இன்னும் ஒரு அபத்தம் இல்லை. இந்த பிரம்மாண்டமே வந்து பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சி எப்படி மினுக்குதோ அது மாதிரி. அப்ப அவ்வியக்தத்துல இருந்து எத்தனை பிரம்மாண்டம் இருக்கும். அதனாலதான் அம்பால வர்ணிக்கும் போது என்ன சொல்றோம், அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயகி. அனந்த கோட்டி, எல்லையில்லாத கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இந்த கிரியேஷன்ல இருக்கு. இதெல்லாம் மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரி. நட்சத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசுங்க இருக்கும். ஐயோ ஐயோ, பல மடங்கு சூரியனை காட்டிலும் பல மடங்கு பெருசா இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் அப்பா நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது. அதான் இங்க சொல்லுது, அணு அளவுள்ள அணு அவயவோ யதா ஆகாஷே கத்யோதகா. எப்படி கத்யோதக அப்படின்னா அர்த்தம், எப்படி மின்மினி பூச்சி மினுக்குதோ அது மாதிரி இது அல்பமான அளவை உடையது இந்த பிரம்மாண்டம். தத்திர இதுல பாதாளே ஜலதௌ பர்வதேஷு. இந்த பாதாள லோகம் ஜலதவ் அப்படின்னா ஜலத்துல இருக்கக்கூடிய இந்த பாதாள லோகத்துல ஒரு நம்ம நிறைய பர்வதம், இந்த இதுல வராக மூர்த்திலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா போய் மாட்டிடுச்சு பாதாளத்துல. இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா வராக அவதாரம் எடுத்து அவரோட கொம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமியை சுமந்துட்டு மேல கொண்டு வந்தார். இதெல்லாம் இருக்குல்ல. ஆவரண கடல் அப்படின்னு ஒரு கடல் இருக்கு. இந்த பிரம்மாண்டத்தை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாண்டம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டோம், ஒரு அணு அவயவம்னு சொல்லிட்டோம். இந்த பிரம்மாண்டத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆவரண கடல். அதுக்கு பேர் என்னது, ஆவரண சமுத்திரம் அப்படின்னு பேர். யாராவது கேட்பாங்க,
என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க கடல்ல வந்து பாத்தீங்கன்னா பூமியை வந்து பாத்தீங்கன்னா கடல்ல மூழ்கி போச்சுன்றாங்க, அதை கொண்டு வந்தாரு அப்படின்னு. இந்த மொத்த பூமியே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஆவரண கடல்ல போய் பாதாளத்துல கீழே போய் மாட்டிச்சு. இவரு என்ன பண்ணார், வராக அவதாரம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, வராகத்துக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? வராகம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலையும் போகும், அந்த பூமியை தோண்டிட்டு பூமிக்குள்ளாரையும் போற சாமர்த்தியம். வராகத்தோட பன்றியோட விசேஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பன்னியில வந்து 2-3 வெரைட்டி இருக்கு, அந்த ஒரு வெரைட்டி வராக இது. இந்த மூர்த்தம் என்ன பண்ணுது, கீழே 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 அத்தல விதல சுதல பாதாள தலாத்தல மகாத்தல அப்படின்னு எல்லாத்துக்கும் கீழையும் போய் லாஸ்ட் எண்டுக்கு போனோம்னு என்ன வந்துடும் அப்படின்னா ஆவரண கடல் வந்துடும். அந்த ஆவரண கடல்ல மூழ்கி கிடந்த இந்த பூமியை வராக மூர்த்தி மேல கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். சமுத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த சமுத்திரத்தை கணக்குல எடுக்காதீங்க, ஆவரண சமுத்திரம் அப்படின்னு எடுக்கணும். இப்ப இங்க வந்துருங்க, பாதாளே ஜலதவ். இந்த பாதாளம்ன்ற லோக்கத்துல ஜலதவ்னா ஜலத்துல இருக்கக்கூடிய பருவதேஷு பருவதங்கள்ல ஏத்தேஷு தேவனிகாயா, அதுல எத்தனை இந்த நம்ம இங்க 7 லோக்கங்கள் பார்த்துருக்கோம்ல, பாதாள அதல விதல சுதல பாதாள, அது அப்புறம் மேல இருக்க லோக்கங்கள், அப்புறம் இந்த லோக்கம், மொத்தம் 7 லோக்கங்கள் 14 லோக்கம் பார்த்தோம்ல. இந்த 14 லோக்கங்கள் எங்க இருக்கு, கடல்ல, ஒவ்வொரு கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த லேண்ட்ல எல்லாம் 7 லோக்கங்களையும் தேவனிகாயாக, தேவனிகாயம்னா தேவ யோனியில பிறந்த தேவர்கள், அதுக்கப்புறம் அசுரர்கள், அப்புறம் கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அப்புறம் கிம்புருஷர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் யக்ஷர்கள், அப்புறம் ராட்சசர்கள், அதுக்கப்புறம் பூத்தங்கள், அதுக்கப்புறம் பிரேத்தங்கள், அதுக்கப்புறம் பிசாசு வர்க்கம், பிசாச்ச, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபஸ்மார அப்படின்னு ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் அபஸ்மாரக, அதுக்கப்புறம் அப்சரோ, அதுக்கப்புறம் பிரம்ம ராட்சசன் ஒரு குரூப், அதுக்கப்புறம் பிரம்ம ராட்சச குஷ்மாண்ட, அதுக்கப்புறம் விநாயகாக பிரதிவசந்தி. இத்தனை ஜீவராசிகள் இருக்காங்க. 84 லட்சம் யோனியில உத்தமமானது கொஞ்சம் மட்டும் எழுதியிருக்கு, கொஞ்சோண்டு ஜீவராசிகள். இத்தனை பேரும் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளார இருக்கிற 7 லோக்கங்களிலும் வாசம் செய்கிறார்கள். இது அப்புறம் சர்வேஷு த்வீபேஷு புண்ணியாத்மானோ தேவ மனுஷ்யாக. இந்த எல்லா தீபங்கள்லையும் 7 தீபங்கள் இருக்குல்ல, இந்த தீபங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 7 தீபங்கள், 7 தீபங்கள்லையும் புண்ணியாத்மானோ புண்ணியம் செய்த தேவ மனுஷ்யாக, தேவ மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க, சுமேரோஹோ திரிதசானாம் உத்தியான பூமிகி. இந்த தேவ மனுஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுமேருன்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தியான பூமி ஒண்ணு இருக்கு. உத்தியானனா பார்க் மாதிரி. அந்த பார்க் வந்து பாத்தீங்கன்னா திரிதஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த பார்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்கு, உத்தியான பூமி. தத்திர மிஸ்ரவனம் நந்தனம் சைத்திர ரதம். அந்த தேவலோகத்துல எத்தனை இருக்கு, ஒரு பெரிய பார்க், தீம் பார்க் மாதிரி வச்சுங்க. அந்த தீம் பார்க்ல ஒரே மஜா தான், டான்ஸ், ஆட்டம் பாட்டம். எப்படி வந்து டிஸ்னிலேண்ட்ல போனீங்கன்னா ஒவ்வொரு வேற வேற ஜலத்துக்குன்னு ஒரு இது, அப்புறம் வந்து ஊஞ்சலுக்குன்னு ஒன்று, ராட்டனத்துக்கு ஒன்று தனித்தனியா இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. என்ன வனங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வனம் சொல்றாரு, நந்தவனம் அப்படின்னு ஒண்ணு, மிஸ்ரவனம், நந்தவனம், அது அப்புறம் சைத்திர ரதம், சுமானசம் இது உத்தியானானி. அந்த அங்க வந்து நிறைய தீபங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவ மனுஷர்கள் வசிக்கக்கூடிய சுமேருக்குள்ளார திரிதசானாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசிகள் வாசம் பண்ணக்கூடிய உத்தியான பூமி. அந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ரவனம், நந்தனம், சைத்திரரதம், சுமானசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூங்காக்கள், நிறைய உத்தியான பூமிகள் இருக்கு. அதுக்கப்புறம் சுதர்மா தேவசபா, அந்த சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுதர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ சபையானது, பெரிய சபா இருக்கு, பார்லிமெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் சுதர்சனம் புறம், அங்க இருக்கக்கூடிய புறம் வாசம் பண்ணக்கூடிய நகரத்துக்கு பேர் வந்து சுதர்சனம்னு பேர். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாளிகை ஒண்ணு இருக்கு, வைஜயந்தக அப்படின்னு சொல்லக்கூடிய பிராசாதக ஒரு மாளிகையானது அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, வேற என்ன இருக்கு, கிரகண நட்சத்திர தாரகாசு துருவே நிபத்தாகா வந்தாச்சு. துருவ நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற துருவன் இருக்கானே அப்படின்னு, துருவத்தோட கண்ட்ரோல்ல கட்டப்பட்டதாக கிரகங்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, தாரகைகள் இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துருவே நிபத்தாகா, துருவ நட்சத்திரத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டதா, கட்டி வைக்கப்பட்டதா இருக்கு, கயிறா கட்டி
அங்கங்க தொங்குதுன்னு வச்சுது. அதுக்கப்புறம் வாயு விக்ஷேப நியமேன உபலக்ஷித பிரச்சாராக. இந்த கிரகங்கள்லாம் எப்படிங்க சுத்துது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிரகங்கள் நட்சத்திரங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, சலிச்சுக்கிட்டே இருக்கு, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு. இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா வாயு விக்ஷேப நியமேன. அந்தரிக்ஷத்துல யார் இருக்கா? ஏக்கரிஷின்னு பேரு. யாருக்கு? வாயுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்ன உபனிஷத் சொல்லுது, வாயுக்கு பேர் வந்து ஏக்கரிஷி. இந்த வானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒத்த ஆளா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி திரியறவன். அந்த ஒத்த ஆளா சுத்திக்கிட்டு என்ன பண்றான் அவன் அப்படின்னா கிரியாத்மகம். யாரு? வாயு தான் கிரியாத்மகம். அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் தாரகைகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வாயு விக்ஷேப நியமேன. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரே மாதிரி வாயு வேகத்துல சுத்துன்னு. அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் வாயுவோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களை நட்சத்திரங்களை சுத்துற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸபிளா இருக்கும். சயின்ஸோட இப்ப நிறைய அங்கங்க வருது, எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சில கிரகங்கள் எல்லாம் காத்து புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லு. புயல் காற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா புயல் மாதிரி அடிக்குமா, நம்மளால நிக்க முடியாது. 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் காத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம போய் நிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் விதவிதமா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகங்களை சுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி வாயு ஒரு நியமத்தோட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாராகனா சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு. சுமேரோர் உபரி உபரி சன்னிவிஷ்டாக. இந்த 7 தீபங்களும் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுமேருவோட அடுக்கடுக்கா ஒண்ணுக்கு மேல ஆடுற தோசையை அடுக்கி வச்ச மாதிரி. சப்பாத்தி சுட்டு அம்மா வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்படியே ஒரு கட்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10-20 தோசை, 10-20 சப்பாத்தி. அதே மாதிரி ஒண்ணுக்கு மேல இது எல்லாம் ஆர்டரா சன்னிவிஷ்டாக விபரிவர்த்தந்தே. விசேஷ ரூபத்துல ஒவ்வொன்றுத்தோட இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நீங்க கிரகங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி வருவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு ஒரு காலம், ராகுக்கு ஒரு காலம், எல்லாம் சுத்தி வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகமா வந்துட்டு இருக்கும். குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார். 7.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வருவார். வியாழனோடது ஒரு மாதிரி, புதனோடது ஒரு மாதிரின்னு ஒவ்வொன்றா சொல்றோம்ல. அப்ப ஒவ்வொன்றும் தனக்குன்னு ஒரு வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுற்றி வருகிறது. இதுல மாகேந்திர நிவாசினக ஷட் தேவனிகாயாக. இந்த மாகேந்திர லோகம்னு என்னது? சொர்க்கலோகம். மகேந்திரன் இந்திரன் வசிக்கக்கூடிய லோகம். அதுல 6 விதமான தேவ யோனிகள் இருக்கிறார்கள். சொர்க்கத்துல 6 பேர் இருக்காங்க. யாரு? திரிதஷா அக்னி. ஒவ்வொன்றா சொல்றாரு. திரிதஷாகா அப்படின்றது சொர்க்கத்துல வாசிக்கக்கூடிய தேவர்களுக்கு பேரு திரிதஷாகான்னு பேரு. 1. 2வது அக்னிஸ்வாத்தாகா அப்படின்னு 2வது. 3வது யாம்யாகா அப்படின்னு 3வது. 4வது துஷிதாகான்னு 4வது. அதுக்கப்புறம் அபரி நிர்மித ஸ்வர்த்தினக அப்படின்னு 5வது. அப்புறம் பரிநிர்மித்த வசவர்த்தினச்ச அப்படின்னு 6வது. இது மாதிரி 6 தேவ யோனிகள் சொர்க்கத்தில் இருக்கின்றன. கருமத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லோகமும் கிடைச்சிடாது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான ஆட்கள் டென்னிஸ் விளையாண்டு போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க அந்த பாலை பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கணும், அதுவும் தேவன் தான். அதுக்கப்புறம் தோசை வந்து மசால் தோசை தேவர்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க. நீங்க வேலைக்காரனா இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? பிஞ்சு போன தோசை உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல தோசை தான், டேஸ்டா தான் இருக்கும். ஆனா புல் தோசை கிடைக்காது, பிஞ்சு போன தோசை கிடைக்கும். இந்த பால் எடுத்து போடுறது இருக்குல்ல, ரொம்ப மோசமான. சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அண்ணன்கள்லாம் விளையாடுவாங்க. நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பேட்டே கையில கொடுக்க மாட்டாங்க, பால் எடுத்து போடுறான்னு போவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்திலேயே இருக்கணும், எப்படா பேட்டை கொடுப்பாங்க அப்படின்னு. கிரிக்கெட் விளையாடும் போது அதே மாதிரி தான், பேட்மிண்டன் விளையாடும் போதும் அதே மாதிரி தான். பொறுக்க விட்டுருவாங்க, பாலை பொறுக்க விட்டுருவாங்க. நொந்து நான் எத்தனை வாட்டி நொந்திருக்கேன் தெரியுங்களா? இதே மாதிரி சொர்க்கத்துக்கு போய் கூட வந்து இதே மாதிரி வேலை பண்ணா என்ன அவங்க யோசிப்பாங்க. தோசை சாப்பிடுவாங்க, நமக்கு ஏக்கமா இருக்கும். நல்லா மசாலா தோசை பெருசா இருக்கும். நல்லா பூரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பூரி அப்படி இருக்கும், நல்லா பெருசா. நமக்கு வந்து ஏக்கமா இருக்கும். ஐயோ சொல்லுவாங்க, உனக்கு புண்ணியம் பத்தாது, நீ பூமியில புண்ணியமே பண்ணலை, அதனால மிச்ச மீதி இருந்தா நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப 6 கேட்டகிரியில வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிநிர்மிதா சர்வே சங்கல்ப சித்தாஹா. என்ன பெனிஃபிட் தெரியுங்களா? சொர்க்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எதை நினைச்சிங்களோ
2 மசால் தோசை அப்படின்னா வந்துடும் மசால் தோசை. ஆனா அதுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தகுதி இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கணுமோ அவர் தான் சங்கல்பம் பண்ண முடியும். ஆனா சங்கல்பம் பண்ண மாத்திரத்துல கிடைக்கும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை பண்ண முடியும், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது சங்கல்பம் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கல்ப சக்தி இருக்கும். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப சித்தாகா. அது மட்டும் இல்ல, அனிமாதி ஐஸ்வர்ய யோக உபபன்னாகா. அவங்கள்ட்ட எல்லாத்துலயும் தேவர்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா அனிமாதி சித்திகள் எல்லாம் ஸ்தான விசேஷம்னு பேரு. அங்க போய் பிறந்தாவே நமக்கு அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாம் கிடைச்சிடும். அமெரிக்கால போய் சேர்ந்தோம்னா சிலது கிடைச்சிடும், அண்டார்டிகால இருந்தா சிலது கிடைச்சிடும், ஆப்பிரிக்கால போனா சிலது கிடைச்சிடும், இந்தியாவில பிறந்தா சிலது கிடைக்கும். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போய் பிறந்தோம் அப்படின்னா அனிமாதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இயல்பாவே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கல்பாயுஷோ விருந்தாரகாக. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கல்பாயுஷாக. கல்பாயுஷாக என்ன அர்த்தம்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்பங்கள் வரைக்கும் 864 கோடி வருஷங்கள் அவங்க ஜீவனம் சொர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு 864 கோடி வருஷம், ஒரு கல்ப காலம். பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜீவிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய காலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருந்தாரக்காக காமபோகி நக. அது மட்டும் இல்ல, விருந்தாரக்காக பூஜைக்குரியவங்களா இருப்பாங்க. இப்ப இங்க இருந்துட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றோம், தேவர்கள்ப்பா, அக்னி தேவன், வாயு தேவன் அப்படி நீங்க ஆகுதி கொடுக்குறோம்ல, நம்ம அவங்களுக்கெல்லாம் மந்திரங்கள் சொல்லி ஸ்தோத்திரங்கள் சொல்லி நிறைய சூக்தங்கள் சொல்லி ஆகுதி கொடுத்து அவங்களுக்கு மலரால அர்ச்சனை பண்ணி நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோமா. அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் பூஜைக்குரியவர்களா இந்த லோக்க மக்களால பூஜை செய்யப்படுகிறவர்களா இருக்காங்க, விருந்தாரக்காக. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா காமபோகினக. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காமத்தை நினைச்ச காமங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க. நினைச்சது எல்லாத்தையும் அனுபவிக்கிற சாமர்த்தியம் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஔபாதிக்க தேகாகா. ஔபபாதிக்க தேகம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து இங்க பூமியில பிறக்கணும்னா என்ன அர்த்தம், அப்பா அம்மாவும் சேர்ந்து சுக்ல சோனிதம் ஒன்னானாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உண்டாக முடியும். ஆனா சொர்க்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. எப்படி டும் அங்க ஜென்மம் கிடைச்சோம். நம்ம குழந்தைய அம்மா வயிற்றுல இருந்து கஷ்டப்பட்டு பிறந்து மெதுவா பெருசாகி அவஸ்தைப்பட்டு அப்படிலாம் இல்லை. அங்க பிறந்த மாத்திரத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 18 வயசுல தான் நீங்க பிறப்பீங்க. அப்ப அப்பா அம்மாட்ட இருந்து உண்டான சரீரம் இருக்காது. அப்படியே 18 வயசு 20 வயசுலயே எங்காவே இருப்பீங்க. எங்காவே இருந்து திடீர்னு கர்மம் தீர்ந்து போனோம்னா டும் கீழே ஒரு பிளேட் ஓப்பன் ஆகும், கீழே இறக்கி விட்டுருவாங்க, மூடிடுவாங்க. நீங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, உங்களை மறந்துடுவாங்க. அப்போ ஒரு மெமோ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெமோலாம் வராது. நீ போற உனக்கு சமயம் வந்துடுச்சு அப்படின்ற மெமோலாம் எங்க சொர்க்கத்துல இருக்காது. புண்ணியம் தீர்ந்தோன்னு உங்களை கீழே இறக்கி விட்டு பூமிக்குள்ள இறக்கி விட்டு மூடிடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ எப்பவுமே எவர் ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா 20 வயசு 25 வயசு என்ன இருக்கும் யவ்வனத்துல அது இருந்துகிட்டு இந்திரியங்கள் என்ன இதானாலும் ஒன்றும் ஆகாது. நேற்று எதுவும் சாப்பிட்ட இருக்கு, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மந்தமாவே இருக்கு சுகர். ஆனா அங்க சொர்க்கத்துல போனா என்ன இருக்கும் அப்படின்னா பால் பாயசம் பண்ணலான்னு பார்த்தா எவ்வளவு நாள் யோசிச்சு பண்ணாமே இருந்துட்டு இன்னைக்கு எப்படியா பண்ணணும், நாளைக்கு பண்ணணும். பாயசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் ஏறிடும். ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டோன்னு வச்சுங்க ஒன்றும் கவலை இல்லை. லோட்டாவா எடுத்து விட்டுக்கலாம். எவ்வளவு மைசூர் பாக்கு வேணா சாப்பிடலாம், எவ்வளவு ஹல்வா வேணா சாப்பிடலாம், அங்க ஒன்றும் ஆகாது. ஃபிட்டா இருக்கும். 28 வயசு 25 வயசுல எல்லா இந்திரியங்களும் சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டோட இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த துக்கமும் இல்லாம காமத்தை போகம் பண்றவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உத்தம அனுகூலாபிகி அப்சரோபிகி கிருத பரிவாராக. உங்களோட ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கத்துல இங்க நிறைய பிரதர்ஸ்குள்ளார எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. ஒரே ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனை அசெட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அடித்தடி வெட்டு குத்து கேஸ் எல்லா இடத்துலையும் கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல. அது மாதிரிலாம் அங்க இருக்காது. நீங்க அங்க பரிவாரம்னா எப்படி தெரியுங்களா இருக்கும். குடும்பம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையே போட்டுக்காத பரிவாரம். உத்தமமான ஆட்கள் அங்க இருக்கிற அண்ணன் தம்பி சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அற்புதமான மனிதர்களா உத்தமர்களா இருப்பாங்க, கூட அனுகூலமா இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, யாரு கூட இருப்பா, அப்சர ஸ்திரீகள்லாம் இருப்பாங்க. ஒய்ஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், எல்லாம் அப்சர ஸ்திரீகளா ஒய்ஃப் கிடைப்பாங்க. எல்லாம் அனுகூலமா இருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாம்.
பஞ்சபாண்டவர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மேல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய கிருத பரிவாராக இந்த விதமா அவர்கள் இருப்பார்கள். சரி, சொர்க்கத்தை சொல்லியாச்சு. சொர்க்கத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்ற, பிரதமே பிரம்மனோ ஜனலோகே. சொர்க்கத்துக்கு மேல என்ன இருக்கு? ஜனலோகம். ஜனலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பிராஜாபத்திய லோகம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆமா ஆமா, மகத்து லோகம் விட்டுமே, மகர் லோகம் விட்டுமே. மகர் லோகம் தான் பிராஜாபத்திய லோகம். ஆமா, மகதி லோகே பூர்புவஸ்வ மக. ஆமா, மக விட்டுமே. மகர் லோகம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? மகதி லோகே பிராஜாபத்தியே. என்ன லோகம் அதுக்கு பேரு? மகர் லோகத்துக்கு பேரு பிராஜாபத்திய லோகம் அப்படின்னு பேரு, பிரஜாபதியோட லோகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சவிதோ தேவனிகாயாக, 5 விதமான தேவ யோனிகள், தேவ ஜாத்திகள் அங்க இருக்கு. அந்த 5 விதமான ஜாதி என்னது? குமுதாக, ரிபவஹ, பிரதர்தனாக, அஞ்சனாபாக, பிரச்சிதபாக இதி. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தேவ யோனிகள் அங்க 5 விதமான ஜாத்திகள் இருக்கும். எப்படி? நம்ம பண்ண உபாசனை, நம்ம பண்ண கர்மம், இதுக்கேற்ற மாதிரி அங்க பர்த் கிடைக்கும். அந்தந்த ஜாத்தியில பிறப்போம். இப்ப நம்ம இங்க சொல்றோம்ல, ஒருத்தர் பிராமண ஜாத்தியில பிறக்கிறார், ஒருத்தர் கஷத்திரிய ஜாத்தியில பிறக்கிறார், ஒருத்தர் வைசிய ஜாதி, ஒருத்தர் சூத்திர ஜாதி, இன்னொரு பஞ்சம வர்ணம்னு இங்க ஒண்ணு இருக்கு. நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எந்த கேட்டகரியிலும் சேராத ஒரு வர்ணம் இருக்கு. எதை வேணாலும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. எந்த நியமமும் இல்லாத ஒரு பஞ்சம வர்ணம். யாராவது கேட்டா பிறந்தாங்க, யாராவது கேட்டா பிறந்தோம் நம்ம, நான் இந்த ஃபேமிலியில நான் பிறக்கணும், நீங்களும் நானும் இந்த ஜாத்தியில பிறக்கணும் நான் பிறந்தோம். அப்ப பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்ப எது நியமம்? நம்மளுடைய யதா கருமை யதா சுத்தம். எந்த கர்மா, எந்த உபாசனை பண்ணியிருக்கோமோ, எந்த புண்ணியம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி இங்க ஜாதி கிடைக்குதோ அதே மாதிரி இங்க நம்ம என்ன உபாசனை பண்றோமோ, சொர்க்கம் வரைக்கும் கர்மனா பித்ருலோக, சொர்க்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணி அடைகிறது. அதுக்கு மேல மகர் ஜன தப சத்தியம் 4 லோகங்களும் உபாசனையினால அடையக்கூடியது. உபாசனையில பலவிதமான தாரதமியங்கள் இருக்கு. ஒருத்தர் வந்து சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நாள் ஃபுல்லா பூஜையிலேயே இருக்காங்க. அந்த பூஜையிலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி சிந்தனையில இருந்தாங்க, பூஜையை எந்த விதமா பண்ணாங்கலாம் இருக்குல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராஜாபதி லோகத்துல 5 விதமான ஜாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏத்தே மகாபூத வஷினோ, இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபூத்தங்களை வசப்படுத்தியவர்கள். பஞ்சமகாபூத்தங்கள் இருக்குல்ல, பஞ்சமகாபூத்தங்களையும் வசப்படுத்தியவர்களா இருப்பார்கள். தியானஹாராக, இந்த மகத் லோகத்துல, மகர் லோகத்துல என்னது? எல்லாம் சாப்பிடுறது. எதை சாப்பிடுவாங்க சுவாமி? நம்மள மாதிரி சாப்பிடுவாங்களா? நம்மள மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தியான ஆகாராக, அவங்களுக்கு கண்ண மூடி உட்கார்ந்து தியானத்தையே சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு வெளியில தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாம கல்ப சகசிராயுஷா, 1000 கல்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா வயசு கொண்டவங்க. 864 கோடி வருஷம் இன்ட்டு 1000, 864 கோடி வருஷம் ஒரு கல்பம். ஒரு கல்பம் மாதிரி 1000 கல்பம். கல்ப சகசிர ஆயுஷா, 1000 கல்பம் வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்றவங்களா இருப்பாங்க. இது மகர்லோகம். அப்புறம் ஜனலோகம் என்னது? அதுக்கப்புறம் ஜன தப சத்தியம், இந்த 3 லோகத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? பிரம்மலோகம்னு பேர் 3த்துக்கும். அந்த பிரதமே பிரம்மனோ ஜனலோகே, பிரம்மலோகத்துல முதலாவதா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனலோகம்னு பேரு. அதுல வந்து 4 வெரைட்டி இருக்கு. எது? தேவனிகாயோ, தேவ ஜாத்தின்னு பேரு. 4 தேவ ஜாத்திகள் இருக்கு. பிரம்ம புரோஹிதா, பிரம்ம காயிகா, பிரம்ம மகாகாயிகா, அமரா இது. மொத்தம் 4 ஜாதி இருக்கு. பிரம்ம புரோஹிதர்னு ஒரு ஜாதி, பிரம்ம காயிகர்னு ஒரு ஜாதி, பிரம்ம மகாகாயிகான்னு ஒரு ஜாதி, அப்புறம் அமரர்கள் இல்லைன்னா அஜரர்கள் அப்படின்னு ஒரு ஜாதி. அமரர் இல்லைன்னா அஜர, ஏதாவது ஒரு இடத்துங்க ஒரு ஜாதி. மொத்தம் 4 பேர் அங்க வாசம் பண்றாங்க. ஏத்தே பூத்தேந்திரிய வசீனஹா, முதல் கேட்டகரி பஞ்சபூத்தங்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா பூத்த இந்திரிய வசீனஹா, பூத்தங்களையும் வசப்படுத்தியவர்கள், இந்திரியங்களையும் வசப்படுத்தியவர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா திவிகுண உத்தர ஆயுஷா. இங்க 4 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் வந்து அதிகமா 2 மடங்கு அதிகமான ஆயுளை உடையவர்கள்.
அப்ப என்ன அர்த்தம்? போன இது வந்து பாத்தீங்கன்னா 1000 யுக சகஸ்திரம், கல்ப சகஸ்திரம். அப்போ அந்த முதல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம புரோஹிதர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 கல்ப கல்ப 2000 கல்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா வயசுடையவங்க. 1000 போனது. ஆமா, கல்ப சகஸ்திர ஆயுஷக. அப்ப 1000 வந்து பாத்தீங்கன்னா போன இதுல மகத் லோகத்துல. இப்ப பிரம்ம புரோகிதர் வந்து 2000. பிரம்ம காயிகா வந்து பாத்தீங்கன்னா 2 குணம் போட்டீங்கன்னா 2 2 4 4000. அப்புறம் பிரம்ம மகா காயிகா 8000. அது அப்புறம் அமரா வந்து பாத்தீங்கன்னா 16000 கல்ப சகஸ்திரங்கள், 1000 கல்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்றவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம த்விதீயே தபசி, பிரம்மலோகத்துல ஜனலோகம், ஜனலோகத்துக்கு அடுத்து தபலோகம், அதான் பிரம்மலோகத்துல 2வது. அப்ப த்விதீயே தபசி லோகே திரிவிதோ, 3 ஜாதி வந்து பாத்தீங்கன்னா தபஸ் லோகத்துல இருக்கு. என்ன இருக்கு? தேவனிகாயாக இருக்கு, தேவ ஜாதி. நிகாயன ஜாதி, சரீரம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு? ஆபஸ்வரா, மகாபாஸ்வரா, சத்திய மகாபாஸ்வரா. இது 3 கேட்டகரி தபஸ் லோகத்துல 3 ஜாதி இருக்கு. ஆபாஸ்வரா, ஆபாஸ்வரான்னு ஒரு ஜாதி, மகாபாஸ்வரான்னு ஒரு ஜாதி, அப்புறம் சத்திய மகாபாஸ்வரான்னு ஒரு ஜாதி. 3 கேட்டகரி அங்க இருக்கு. ஏதே பூத்த இந்திரிய பிரகிருதி வசீனஹ. சூப்பர். இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? பூத்தங்களை வசப்படுத்தினவங்க, அதுக்கப்புறம் இந்திரியங்களை வசப்படுத்தினவங்க. இந்திரியத்துக்கு காரணம் எது? தன்மாத்திரை. பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் தன்மாத்திரை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்கள், இந்திரியங்கள், இந்த 2த்துக்கும் காரணமா இருக்கிற தன்மாத்திரைகள், இந்த 3த்தையும் வசப்படுத்தினவனாக இருக்கிறவங்க தபஸ் லோகத்துல இருப்பாங்க. திவிகுண உத்தராயுஷக. இவங்களுக்கும் என்ன பண்ணணும்? 16ல இருந்து 2 மடங்கா போட்டுக்கிட்டே போகணும். ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்பங்கள் 1000 கல்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா வயசு அதிகமாயிட்டே போகும். அது மட்டும் இல்ல, சர்வே தியானஹாராகா. இவங்கெல்லாம் யாரு? சாப்பாடு நம்மள மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க, அன்னமய கோஷம்லாம் இல்ல, வெறும் கண்ண மூடி தியானத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஃபுட்டும் தேவையில்லை, தியானத்தையே சாப்பிட்றவங்க. ஊர்த்து வரையத்த சகா, அவங்களுக்கு வீரியம் வந்து கீழே நழுவவே நழுவாது. வீரியம்னா சங்கல்பம்னு அர்த்தம். மேல் நோக்கின சங்கல்பங்களை உடையவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஊர்துவம் அப்பிரதிகத ஞானாக. அவங்க இருக்கிறது தபஸ் லோகம், ஆனா அவங்களுக்கு மேல இருக்கிற லோகம் எது? சத்தியலோகம். மக ஜன தப சத்தியம். ஜன மக என்னது? ஜனலோகம், தபஸ்லோகம், அதுக்கப்புறம் சத்தியலோகம். அவங்களுக்கு மேல இருக்கிறது சத்தியலோகம். இங்க இருந்துகிட்டே அவங்க சத்தியலோகத்துல என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அறிந்தவர்களாக இருப்பாங்க. அதுதான் இங்க சொல்லிட்டு ஊர்துவம் அப்பிரதிகத ஞானாக. அப்பிரதிகதம் அப்படின்னா தடைப்படாத ஞானம். தனக்கு மேல இருக்கிற அந்த சத்தியலோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் எந்த தடையும் இல்லாம அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்ல, அதர பூமிஷு அனாவிருத்த ஞான விஷயாக. அவங்களுக்கு தபஸ் லோகத்துல இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும், பாதாள லோகம் வரைக்கும் இருக்கிறத தபஸ் லோகத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு ஆவர்த்தமும் இல்லாம, ஆவரணமும் இல்லாம, அதர பூமிஷு கீழே இருக்கிற எல்லா லோகங்களையும் அனாவிருத்த, அனாவிருத்தனா எந்த ஒரு மறைப்பும் இல்லாம எல்லாத்தையும் அறியக்கூடிய ஞான விஷயாக, ஞானத்தை உடைய விஷயத்தை உடையவங்களா அவர்கள் இருப்பார்கள். அப்ப தபஸ் லோகத்துக்கு போனவங்களுக்கு என்ன இருக்கும்? மேல இருக்க சத்தியலோகமும் தெரியும், கீழே இருக்கிற எல்லா லோகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தெரியும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தபஸுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, த்விதீயே தபசி லோகே திரிவிதோ தேவனிகாயாக. அதுதான் சொல்லியாச்சுல்ல, திரும்ப ரிப்பீட் ஆயிருக்குல்ல, ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த அடுத்த பேராகிராஃப் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆமா, அடுத்தது வந்து கீழே வந்துருங்க. திருத்தியே பிராமணக. பிரம்மலோகத்துல 3வது லோகம் இது அப்படின்னா சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துல என்னது? சத்தியலோகே சத்வாரோ தேவனிகாயாக. வித்யா பிரசாத்ஜி, நீங்க வந்து இந்த முக்திகோபனிஷத்துல ஏதாவது சத்தியலோகத்தை பத்தி கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா இதை பார்த்து எழுதிக்கலாம். இதை கொஞ்சோட்டு சைட்ல கூட இதை போட்டுக்கலாம், நோட்டா போட்டு. சத்தியலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. எதுக்காக உபாசனை எல்லாம் பண்ணணும்னு தெரியுங்களா? கிரம முக்தி. ஈஸியா ஓங்காரத்தை பண்ணுங்க, கிரம முக்தி அடைஞ்சிடலாம் நம்ம பார்த்து 8வது சாப்டர்ல சொல்லிட்டு போயாச்சு. சத்தியலோகம்லாம் வந்து அவ்வளவு ஈஸிலாம் இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல,
சவிகல்பம், இந்த சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், அதெல்லாம் இதுக்குள்ளார வந்துருது பாருங்க. அச்சுதாக மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இந்த சத்தியலோகத்துல? இதான் வாஸ்தவ பிரம்மலோகம்னா இது அப்படின்னா, வாஸ்தவ பிரம்மலோகம்ன்றது சத்தியலோகத்துக்கு பேர் தான் வாஸ்தவ பிரம்மலோகம். அதுல 4 கேட்டகரி இருக்கு. அச்சுதாகா, அச்சுதாக 1, 2 சுத்த நிவாசாகா 2, 3வது சத்தியபாகா 3, 4வது சஞ்ஞா சங்கினஸ்சைதி 4. சஞ்ஞா சங்கினக அப்படின்னு 4 யோனிகள் அங்க சத்தியலோகத்துல பிரம்மலோகத்துல இருக்கு. இது எப்படி? தே அகிருத்த பவன நியாசாகா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்கன்னா அகிருத்த பவன நியாசாகா. அந்த 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அகிருத்த பவன அப்படின்னா வெளியில போகாத மனசு வந்து பாத்தீங்கன்னா தபஸ் லோகத்துல இருக்கவங்களுக்காவது மேல யார் இருப்பா, மேல யார் இருப்பா அப்படின்னு மேல யோசிக்கும், கீழே யார் இருப்பா அப்படின்னு கீழே இருக்கிறவங்களை யோசிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மலோகத்துக்கு போனவங்களுக்கு அகிருத்த பவன நியாசாகா. அகிருத்த பவன நியாசாகா அப்படின்னா மனசு எந்த விஷயத்திலும் செல்லாதவர்கள். மனசு எங்கேயும் செல்லலைன்னா என்ன ஆகும்? மனசு எங்கேயுமே போகலன்னு என்ன அர்த்தம்? சுப்பிரதிஷ்டாக, ஸ்வப்பிரதிஷ்டாக, தன்னிடத்திலேயே நின்றவர்கள், தன்னிடத்திலேயே. அப்போ உச்சம் நல்லா உபாசகனை நல்லா பண்ணி 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 நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தா தான் நீங்க அந்த பிரம்மலோகத்துக்கு போக முடியும். தன்னிடத்திலேயே நிலை பெற்றவர்கள் ஸ்வப்பிரதிஷ்டாக. உபரி உபரி ஸ்திதாக, இவங்க எல்லாருமே 4 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் 4 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதான வசினோ யாவத்து சர்வாயுஷகா, இவங்க எல்லாருமே 4 பேரும் சர்காயுஷக. இந்த 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிரதான வசினக. 4 பேரும் பிரதான வசினகன்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல திரும்பவும் போட்டுங்க, பிரதானம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல இதை இருக்கலாம். பிரகிருத்தினா சர்வ காரணம், பிரதானம், மாயையை வசப்படுத்தினவங்க, மாயைக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகாம இருக்காங்க, தன்னிடத்திலேயே இருக்காங்க. இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாவது சர்காயுஷக, எது வரைக்கும் அந்த சிருஷ்டி இருக்குமோ, அந்த சிருஷ்டி எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வாசம் செய்து சிருஷ்டி முடியும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி. அதுல இருந்து வேற ஒண்ணு சொல்றோம், என்னன்னு கேட்டீங்கன்னா 4 கேட்டகரி லோகம் சொல்றோமா. சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் அப்படின்னு உங்களுக்கு பிரசித்தமா 4 சொல்லியிருக்கோம்ல. அந்த 4 கேட்டகரி தான் இந்த 4 வேற பெயர்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல சாயுஜ்ய பதவியை அடைந்தவர்கள் என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே பிரம்மலோகத்துல இருந்து பிரம்மாவோட பதவி முடிஞ்சோன்னே கிரியேஷன் முடிஞ்சிடும். கிரியேஷன் முடிஞ்ச மாத்திரத்துல அவங்களும் பிரம்மாவோட சேர்ந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா விதேக முக்தின்னு சொல்லக்கூடியதை அடைஞ்சிருவாங்க, பிரம்மஸ்வரூபம் ஆயிடுவாங்க, திரும்ப ஜென்மம் இருக்காது. மீதி இருக்கிற 3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா சாரூபியத்தை அடைந்தவர்கள் அடுத்த கேட்டகரி. சாயுஜ்யத்துக்கு கீழே சாரூபியம். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தேவதைகளா, யம தர்மராஜா மாதிரி, பிரம்மா மாதிரி, பிரஜாபதி மாதிரி பெரிய ஆட்களா இருப்பாங்க. மீதி இருக்கிற 2 கேட்டகரி யாரு அப்படின்னா சாமீபியம், அது அப்புறம் சாலோக்கியம். இந்த 2 கேட்டகரியும் திரும்பவும் இந்த சிருஷ்டிக்கு வருவார்கள், இந்த பூமிக்கு வருவாங்க. ஏதோ கொஞ்சம் காமங்கள் ஏதாவது இருந்திருக்கும், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்பவும் அவங்களும் மோட்சம் அடைவாங்க. ராயலா வந்துட்டு ராயலா போயிடுவாங்க. அப்ப 4 கேட்டகரியுமே ஆல்மோஸ்ட் முக்தி அடைஞ்சவங்க மாதிரி தான். ஒன்றும் நம்மள மாதிரி வந்து ரொம்ப அல்லல் படணும் அப்படின்றது அவசியம்னா இல்லை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், தத்ர அச்சுதாகா. நிறைய டைம் ஆச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் மீதியை. இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் வச்சிருங்க. 4 கேட்டகரியில முதல் கேட்டகரியை பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண. கொஞ்சம் கொஞ்சம் இது எனக்கு டைம் வந்து எனக்கு ஒரு சரியா சிங்க் ஆகும். இந்த இது கரெக்டாக எழுதிட்டேன் நான், இருந்தாலும் இதை சொல்றதுக்கான இது வந்து எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை எனக்கு. அதனால என்னால் இவ்வளோதான் முடியுது. எனக்கு போர் அடிக்குது இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிருச்சு. இந்த சூத்திரம் வர்ணனை இருக்குல்ல, ஐயோ இது இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாகவதம் எடுத்து பாருங்களேன். பாகவதம் எடுத்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார வந்து எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வர்றது இருக்குல்ல,
அந்த விசுவலைசேஷன் பண்றது இருக்குல்ல, ஐயோ ரொம்ப கஷ்டம். தனித்தனியா ஒவ்வொன்றா பாட்டா பண்ணிக்கலாம். இந்த பிரம்மாண்டத்தை முழுசா கொண்டு வாங்கினேன் அப்படின்னா, மேடு பருவதத்தை கொண்டு வந்து இதுக்கு தென் திசை, இதுக்கு வடக்கு திசை, இதுக்கு கிழக்கு திசை, இதுக்கு மேற்கு திசை, இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பருவதங்கள், இதுல இத்தனை பருவதங்கள், இதுல இத்தனை பருவம், ஒவ்வொரு பருவதத்துக்கு மேலேயும் 3 பருவதம், அது இவ்வளவு டிஸ்டன்ஸ், அதுல இத்தனை பேர் இருக்காங்க. தேவி பாகவதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ணனை பண்ணப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியக்காரனை தான் அலையணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் இப்ப நம்ம மனுஷர்கள் சொல்றோம், மீன், பட்சி, பறவை, எறும்பு இதெல்லாம் சொல்றோம்ல, இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலயும் வர்ணனைகள் இருக்கு, யார் யார் வாசம் பண்றா அப்படின்னு. நம்ம சின்ன சின்ன தீபம்னு சொல்லிட்டோம், நம்ம ஈஸியா நான் கிராஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு 3 பருவதம் இருக்கு, 3 பருவதம் இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு பருவதத்திலையும் யார் யார் வாசம் பண்றா, பேரெல்லாம் என்ன, இது யாரோட புள்ள, இவனுக்கு புள்ளைக்கு புள்ள யாரு, இதெல்லாம் தேவி பாகவதத்துல பெரிய வர்ணனையா இருக்கு. ஒரு 4 பக்கம் படிச்சீங்க அப்படின்னா கீழ்பக்கத்துக்கு போயிடலாம். அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்க வேண்டியிருக்கும் தலையை. பாகவதத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வர்ணனை 3-4 அத்தியாயத்துக்கு மேல வரிசையா அத்தியாயமா கொடுத்துருக்கு. படிக்கலாம். படிக்கும் போது ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம் கிரகணம் ஆகும். அடுத்த ஸ்லோகம் படிக்கும்போது முதல் ஸ்லோகத்துக்கு மறந்து போயிடும். அடுத்த ஸ்லோகம் ஒரு அத்தியாயம் படிச்சுட்டு 2வது அத்தியாயத்துக்கு வர்றது வரைக்கும் என்னடா யார் நடந்தது, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து விசிபிளே இல்லைல்ல. இப்போ கண்ட்ரிஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கண்ட்ரிஸ் தெரியும், அதிகபட்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, எத்தனை கண்ட்ரியை பற்றி நமக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியை பற்றி ஏதாவது தெரியுமா? நேபாளத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் போயிட்டு வந்ததுனால எனக்கு நல்லா தெரியும், ஊர் சுற்றிட்டு வந்திருக்கேன் நிறைய. நேபாளத்தை பற்றி நமக்கு நிறைய தெரியாது, ஸ்ரீலங்காவை பற்றி பக்கத்தில் தெரியாது, பங்களாதேஷை பற்றி தெரியாது, பாகிஸ்தானை பற்றி தெரியாது, பூட்டானை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பூட்டான் மாதிரி ஒரு அற்புதமான தேசம் இல்லவே இல்லை. பக்கத்துல இருக்கிற தேசமே தெரிய மாட்டேங்குது, நமக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா பேரெல்லாம் வேற வேற பேர். அந்த அதோட கேபிட்டல் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னாவே நமக்கு ஒன்றும் புரியாது. பிரைம் மினிஸ்டர் பேரெல்லாம் கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரோட பிரைம் மினிஸ்டர் வாயிலே நுழையாது. எப்படி நமக்கு வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்த பத்தி பேசினாவே நமக்கு புரிய மாட்டேங்குதோ, அதே மாதிரிதான் இந்த பிரம்மாண்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி பேசினா நமக்கு என்னவோ கேட்ட மாதிரி இருக்கே. ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் யாரு? வாயிலே நுழைய மாட்டேங்குது சாமி சொல்லுவோம்ல, இதே மாதிரிதான் மனசுல உள்ள போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே நிக்காது. ஏன்னா விவகாரத்துல இது எதுவுமே நமக்கு இல்லவே இல்லை. இது வர்ணனை எதுக்காக பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக வர்ணனை? ஒண்ணுமே இல்லை. 84 லட்சம் யோனி பிறந்து இறந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மனிதராய் பேயாய் வல் அசுரராய் மனிதராய் தேவராய் இப்போ எல்லாத்தையும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா? இப்ப நமக்கு மெதுவா 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 இந்த விஷயம்லாம் எதுக்குன்னா, ஐயோ நம்ம எங்க போறோம்னு ஒரு கேள்வி போட்டு பாருங்க. எங்க டிக்கெட் வாங்கியிருக்கீங்க? எல்லாம் கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கா? ஆர்ஏசியா, செகண்ட் கிளாஸ் ஏசியா, இல்ல தேர்ட் கிளாஸ் ஏசியா, எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸா, பிசினஸ் கிளாஸா, எங்க டிக்கெட் வாங்கியிருக்கேன்? டெஸ்டினேஷன் எங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் தெரியுமா? டிக்கெட் வாங்குறதுலாம் இருக்கட்டும், எங்க டிக்கெட் வாங்குறது, எங்க போறோம்? அப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராகியம். தப்புனா இந்த ஜென்மம் ஒண்ணு இருக்கு, எப்படியாவது ஒண்ணு கிரமமுக்தி, இல்ல அப்படின்னா ஜீவன் முக்தி. இந்த 2 தவிர்த்து வேற எங்கேயாவது மாட்டணும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இகச்சேத வேதி தத சத்தியமஸ்தி நச்சாதிகா வேதி மகதி வினஷ்டி கேனுபனிஷத் வார்னிங் பண்ணுது. இதை விட்டுட்டோம் போச்சு. இதை விட்டுட்டோம்னா பெரிய லாஸ். எங்க போய் சேருவோன்னே நமக்கு தெரியாது. பேரே தெரியாத ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். பேரே தெரியாத ஊருக்குலாம் போய் மாட்டிப்போம்.